ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வகை குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தக்காளி ஊறுகாவை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு வருஷத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். குழம்பு செய்ய முடியாமல் டைமில் இந்த ஊறுகாவும் தக்காளி ஊறுகாய் 1 டீஸ்பூன் ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் தக்காளி தான் எடுத்துருக்கேன். 2 கிலோ தக்காளி. இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா தண்ணி இல்லாமல் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு இந்த பாகத்தை நீக்கிட்டு மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், பழமாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்லா அழுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பழம். இங்கே பாருங்கள், கல் உப்பு எடுத்துருக்கேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் உப்பு. ஆல்ரெடி ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன், இன்னொரு டம்ளர். இது 100 கிராம் அளவு. இது 200 கிராமும் கல் உப்பு. பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியெல்லாம் லேயராக அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். அப்படியே 2வது டைமு கல் உப்பு மேலே அப்படியே போட்டுட்டுங்க. திரும்பவும் இந்த தக்காளியெல்லாம் அள்ளி வச்சிடலாம். எல்லாம் தக்காளியும் அள்ளி வச்சாச்சு. மீதி இருக்கிற கல் உப்பையும் அப்படியே எடுத்து சேர்த்துருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வைங்க. 2 நாள் அப்படியே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே வைங்க, மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 நாள் ஆகிடுது. இதை அப்படியே நல்லா கெட்டியாக இங்கே தண்ணி இல்லாமல் வடிய வச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றிடுங்க, தட்டில். இதை அப்படியே வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடலாம். 1 நாள் காஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த தண்ணியை வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடாது, வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. புளி ஊற வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 தட்டுலையும் அள்ளி வச்சுட்டேன். தட்டு இது மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அப்போ தான் சீக்கிரம் காயும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 300 கிராம் புளி எடுத்துருக்கேன். புளியில் ஓடு நார் இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் தக்காளி ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது இல்லையா, அதில் அப்படியே போட்டுவிடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. புளியில் இங்கே பாருங்கள் எவ்வளோ நார் ஓடெல்லாம் இருக்கும் பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். நல்லா காஞ்சிடுது. இதை அப்படியே ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 400 கிராம் எண்ணெய் அப்படியே விடுங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுது. கடுகு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஜீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், 3 காஞ்ச மிளகாய், டீஸ்பூன் வர அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக ஆறட்டும். 5 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு பொரிச்சிடலாம். தக்காளியெல்லாம் ஜாரில் அள்ளிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இது கூட புளி சேர்த்துடலாம். இந்த தண்ணி தான் பயன்படுத்திக்கணும். அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே அள்ளி ஜாரில் சேர்த்துருங்க. 2 பேட்சாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது கூடவே மிளகாத்தூள் 300 கிராம் மிளகாத்தூள், 300 கிராம் புளி, 300 கிராம் மிளகாத்தூள். 2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 100 மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இதை நல்லா அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இந்த பேட்சை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னொரு பேட்சை அரைச்சிடலாம். மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், 2வது பேட்சும் அரைச்சிருக்கேன். இதுவும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கை ஈரல்லாமல் எடுத்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஊறுகாயெல்லாம் அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடு ஆறி இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் அப்படியே அதில் விட்டுடுங்க.
கொஞ்சமாக எண்ணெய் நிறுத்திக்கங்க. இன்னும் பூண்டு வதக்கலை. பாருங்கள், 5 பூண்டு, முழு பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2-3 கைப்பிடி அளவுக்கு இருக்குது. நல்லா வதங்கணும் பூண்டு. கொஞ்சம் பெருசு. இங்கே பாருங்கள், வெந்தயம், கடுகு இதுவும் நல்லா பொரிச்சிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும். அதனால தான் தனியாக வதக்கியிருக்கிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த ஊறுகாய் வந்து இதில் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம கொட்டியிருக்கிற ஊறுகாவெல்லாம் எல்லாமே ஒன்றா ஒரே பாத்திரத்தில் ரெடி பண்ணிவிட்டேன். இது கூட பொடி, வறுத்து அரைச்ச பொடியை அப்படியே சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், கரண்டியெல்லாம் ஈரம் படாமல் வைங்க, நல்லாயிருக்கும். 1 வருஷத்துக்கு பொருள் இது. நல்லா ஒரு பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுடுங்க. தக்காளி விலையெல்லாம் இப்போ மலிவாக இருக்குது, நல்லாவே கிடைக்கிது, மலிவாகவே கிடைக்கிது. இந்த மாதிரி தக்காளி ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாக்ஸில் அள்ளி வைங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி ஊறுகாய் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த குருமா கூட பூரி, தோசை, இட்லிக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக தூள் உப்பு, சர்க்கரை 1 டீஸ்பூன். இது பாருங்கள், எண்ணெய் 1 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டு, நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சாச்சு. அப்படியே மூடி வைங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுது. நம்ம சப்பாத்திக்கு வேண்டிய மாவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சப்பாத்திக்கு மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு மேலே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பட்டாணியும் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வேக வச்சுருக்கேன். இதை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 6 பச்சை மிளகாய், தனியா, சோம்பு, ஜீரகம். இங்கே பாருங்கள், எல்லாமே குறப்பாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், 2 தக்காளி. இதை நல்லா ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். தக்காளி அரைச்சாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். அரைச்சிருக்க தக்காளி விழுது அப்படியே சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் தான் காரம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் அப்படியே உடச்சி விடுங்க. இந்த பட்டாணியும் அப்படி சேர்த்துருங்க. பட்டாணி நல்லா குழைய வெந்திருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க.
இங்கே பாருங்கள், பட்டாணி உருளைக்கிழங்கு வேகும்போது கல் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை கல் வச்சுருக்கேன். சப்பாத்தியெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இந்த டைம் எண்ணெய் விடுங்க மேலே. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான். அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கங்க. மீதி திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் சின்னதாக இருந்தது, மாற்றிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள், இந்த சப்பாத்திக்கு தகுந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.